அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம், பேரவையை தலைமை தாங்கும் எங்களுடைய பிரதி சபாநாயகர் அவர்களே, சமத்துவம் என்பது கேள்விக்குறியாக உள்ள வன்னி பெரு நிலப்பரப்பில் இந்த அரசாங்கம் அபிவிருத்தி சார்ந்த ஆற்றல் படுத்தல்கள் சிலவற்றை வழங்குவதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அதற்காக மாறி வரும் ஒவ்வொரு அரசாங்கமும் ஆற்றுப்படுத்தல்களை மற்றும் வழங்கிக் கொண்டிருந்தால் எங்களுடைய சமத்துவ நிலையை நாங்கள் எப்போது அடைவது? துறை தோறும் புரையோடி போயுள்ள சீரற்ற வளப்பெரம்பலால் தொடர்ந்தும் வன்னிமண் வஞ்சிக்கப்படுகின்றது. தீபளாவிய வகையில் வடமாகாணம் புறக்கணிக்கப்படுவதையும் வடமாகாணத்துக்குள் வன்னி பெருநிலப்பரப்பு புறக்கணிக்கப்படுவதையும் மீள மீள சுட்டிக்காட்டுவதிலேயே எமது பெருங்காலம் கழிகின்றது. அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம், பேரவையை தலைமை தாங்கும் எங்களுடைய பிரதி சபாநாயகர் அவர்களே, சமத்துவம் என்பது கேள்விக்குறியாக உள்ள வன்னி பெரு நிலப்பரப்பில் இந்த அரசாங்கம் அபிவிருத்தி சார்ந்த ஆற்றல் படுத்தல்கள் சிலவற்றை வழங்குவதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அதற்காக மாறி வரும் ஒவ்வொரு அரசாங்கமும் ஆற்றுப்படுத்தல்களை மற்றும் வழங்கிக் கொண்டிருந்தால் எங்களுடைய சமத்துவ நிலையை நாங்கள் எப்போது அடைவது? துறை தோறும் புரையோடி போயுள்ள சீரற்ற வளப்பெரம்பலால் தொடர்ந்தும் வன்னிமண் வஞ்சிக்கப்படுகின்றது. தீபளாவிய வகையில் வடமாகாணம் புறக்கணிக்கப்படுவதையும் வடமாகாணத்துக்குள் வன்னி பெருநிலப்பரப்பு புறக்கணிக்கப்படுவதையும் மீள மீள சுட்டிக்காட்டுவதிலேயே எமது பெருங்காலம் கழிகின்றது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அரசு கொள்கையின் அடிப்படையில் 94ஆம் ஆண்டு தொடக்கம் சேவை பிரமாண குறிப்பு வலுப்பெறும் திகதி 2011/8/1 வரையான காலப்பகுதியில் பல்வேறு பதவி பெயர்களின் கீழ் அரச சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு தேசிய சம்பள மற்றும் ஊழியர் தொகை மதிப்பு ஆணைக்குழுவின் சிபார்சின் பேரில் சம்பள அளவு திட்டம் வழங்கப்பட்ட அலுவலர்கள் பின்னர் 2012/2/14 திகதியே 1745 சாயோடு 11ஆம் இலக்க வர்த்தமானி மூலம் நிகழ்ச்சி திட்ட அலுவலர் சேவையில் உள்வாங்கப்பட்டனர். பின்னர் 2012/9/7 தேதியே 1774 சாயோடு 31ஆம் இலக்க வர்த்தமானி மூலம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக பெயர் மாற்றம் பெற்றனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எனும் அடையாளத்துடன் பணிபுரியும் இவ்வகுதியினருக்கு முறையான இடமாற்ற கொள்கை ஏன் இன்று வரை வகுக்கப்படவில்லை?